ஸோ நம்ம வந்து சேர சோழனை பற்றி பார்த்துட்டோம், சங்க காலத்தை பற்றியும் கொஞ்சம் பார்த்துட்டோம். அடுத்தது பாண்டியரில் ஒரு 2 பாண்டியன் மன்னர் இருக்காங்க இல்லையா, மதுரை ஆண்டவங்க. ஸோ அவங்கள பற்றி ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம போன வீடியோலேயே பார்த்துருப்போம். அதோடைய கண்டினியூஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? பாண்டியரை பற்றி பார்த்தா, சேரர் சோழர் 5 வேளிர்கள் ஆகியோரின் கூட்டுப்படையை தலையாலங்கானம் என்னும் இடத்தில் தோற்கடித்தார். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எந்த இடத்தில் தோற்கடித்தார் அப்படின்னு கேட்கலாம். அப்போ தலையாலங்கானம் என்னும் இடத்தில். அப்புறம் பாண்டிய அரசருடைய டைமில் நாணயங்கள் காயின்ஸ் வந்து அச்சடித்து வெளியிட்டிருக்காங்க. அந்த காயின்ஸில் ஒன் சைடில் வந்து யானையுடைய உருவத்தையும், இன்னொரு சைடில் வந்து மீனின் உருவத்தையும் கொண்டிருந்தது. சரியா? அடுத்தது முக்கியத்துவம் வாய்ந்த பாண்டிய அரசர்கள். இது பிவைக்யூவில் நம்மளுக்கு கொஸ்டின்ஸில் கேட்கும்போது எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இந்த 3 பேர் கொடுக்கலாம். ஏதாச்சும் ஒரு 3-4 பேர் கொடுத்துட்டு ஆப்ஷனில் வந்து சேர அரசரோ இல்லை சோழ அரசர்களுடைய ஒரு பெயரை எடுத்து கொடுத்து மிங்கிள் பண்ணி நமக்கு இதில் வந்து ஆட் ஒன் லைக் அந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் கேட்கவும் சான்ஸ் இருக்குது. ஓகேவா? அப்போது முக்கியத்துவம் வாய்ந்த பாண்டிய அரசர்கள் யாரெல்லாம்னா, நெடியோன், நன்மாறன், நெடுஞ்செழியன், முதுகுடுமி, பெருவழுதி. இந்த சேர சோழ பாண்டியர்களில் வந்து ஒரு 4-5 பேர் வருவாங்க. லைக் இதே மாதிரி தான் எல்லா சேர அரசர்கள் ஒரு 4-5 பேர், சோழ அரசர்களில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. அப்புறம் பாண்டிய அரசர்கள். ஸோ இவங்களுடைய இந்த பெயர்கள் எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நிறைய டைம் பிவைக்யூவில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அடுத்தது இதில் வந்து பாண்டிய அரசரை பற்றி இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் தான், நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். படிக்கணும் அப்படிங்கிறத விட இது மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? குறுநில மன்னர்கள் யார் அந்த டைமில் அப்படின்னா, முக்கியமான அரசர்கள், குறுநில முக்கியமான மன்னர்கள் யாரை சொல்லுவாங்கன்னா, அந்திரன், திதியன், அப்புறம் நன்னன் அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேர்த்த சொல்லுவாங்க. அந்த டைமில் ஆய் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, ஆடு மாடு மேய்ப்போர் இருக்காங்க இல்லையா, அவங்கள தான் ஆய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ஆயர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ அவங்க யாரு? ஆணிரை மேய்ப்போர், அதாவது ஆடு மாடு மேய்ப்போர். ஓகேவா? அவங்களை என்ன சொல்லுவாங்க? ஆய், அப்படி இல்லைன்னா ஆயர். இந்த குறுநில மன்னர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த டைம்ல குறுநில மன்னர்கள்ல முக்கியமான மன்னர்கள் யாருன்னா அந்திரன், திதியன், நன்னன். அடுத்தது வேளிர். வேளிர் அப்படின்னா அதோடைய அர்த்தம் என்னன்னா வேளாண்மை செய்வோர். இப்போ ஆடு மாடு மேய்ப்போரை வந்து ஆய், அப்படி இல்லைன்னா ஆயர் அப்படின்னு சொல்ற மாதிரி, வேளாண்மை விவசாயம் செய்கிறவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா அந்த டைமில் வேளிர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கடையேழு வள்ளர்கள், கடை 7. ஓகேவா? 7 வள்ளர்கள் யார் அப்படின்னா பாரி, காரி, ஓரி, பேகன். அடுத்தது இங்கே இருக்கு பாருங்க, ஆய், அதியமான், நெல்லி. ஓகேவா? அடுத்தது கிழார் அப்படின்னா கிராமத்தின் தலைவர். அந்த கிராமத்தில் ஒரு தலைவர் இருப்பாங்க இல்லையா, அந்த தலைவர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிழார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். கிழார் அப்படிங்கிறது யார் சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டுட்டு ஆப்ஷனில் நமக்கு இப்படி கேட்கலாம். அப்போ கிழார் அப்படிங்கிறது கிராமத்தின் தலைவர். அடுத்தது சங்க காலத்தை பற்றி நம்ம முதலே கொஞ்சம் பார்த்துருந்தோம். இதில் வந்து சங்ககால ஆட்சி அமைப்பை பற்றி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அரசர்